நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற பீரோங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை கிடையாது, அது ஆங்கில வார்த்தையும் கிடையாது. அலமாரிங்கிறது தமிழ் வார்த்தையும் கிடையாது, அது ஆங்கில வார்த்தையும் கிடையாது. நம்ம பயன்படுத்துகிற பல பொருளுடைய சொற்கள் தமிழ் சொற்களே இல்லை. நம்ம தமிழ் சொற்கள் நினச்சி பேசிகிட்டு இருக்கோம். நீதின்னு ஒரு சொல் இருக்குது, இன்றைக்கி பயன்படுத்துகிறோம். கோர்ட்டுக்கு என்னங்க தமிழில்? நீதிமன்றம். நீதியே தமிழ் கிடையாது, நீதியே தமிழ் சொல் கிடையாது. நீங்கள் சங்க இலக்கியங்கள் எங்கேயுமே நீதி கிடையாது. அற இலக்கியங்கள் பாடினாங்க, அற இலக்கியங்கள் எங்கேயும் நீதிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. நீதியை சொல்ல வந்த இலக்கியம் சிலப்பதிகாரம். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பத்தினி உயர்ந்தோர் இடத்துல முழுவினை உருத்து வந்து ஃபுல்லாக நீதி பேசிச்சு. ஆனால் ஒரு இடத்துல கூட நீதிங்கிற சொல்ல பயன்படுத்தலை. அப்போ நீதிங்கிறதுக்கு என்ன தமிழ் சொல்னா, மனுநீதி சோழன்னு பெரிய புராணத்தில் சேக்கிழார் எழுதுறாரு. அங்கேயும் மனு நீதின்னு அவர் பயன்படுத்துறாரு பின்னாடி அந்த வார்த்தையை. 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் நீதிங்கிற சொல் தமிழுக்கு வருது, அது வரைக்கும் முன்னாடி கிடையாது. அப்போ அதுக்கு என்ன தமிழ் வார்த்தைனா, பின்னாடி அந்த வள்ளலார் தமிழ் படுத்துறாரு. மனுநீதி சோழன் கதையை மனு முறை கண்ட வாசகம் எழுதுறாரு. அப்போ நீதிக்கு தமிழ் என்ன தெரியுமா? முறை. ஆனால் தான் சிலப்பதிகாரத்தில் முறை தவறிய மன்னன்னு சொல்கிறான், நீதி தவறிய மன்னனுங்கிற. அப்போ முறை. ஆனால் தான் இன்றைக்கும் கோர்ட்டில் மேல் முறையீடு, முறையீடுங்கிற சொல் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நீதிமன்றம்னு தமிழ் படுத்துகிறோம், நீதி தமிழே கிடையாது. இப்போ முறைமன்றம், முறைமன்றம்னு வைக்கணும், அதுதான் சரியானதாக இருக்கும். இல்லை வேற சொல் அதிலிருந்து வரணும். அப்போ நமக்கு இன்னும் பல சொற்கள் எது தமிழ் எது தமிழ் இல்லை, அதுவே நமக்கு இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கப்போ